வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர்க்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 29 முதல் 31 வரை பார்க்கப் போகிறோம். அதிகாரம் 29. பெலிஸ்தியர் போருக்காக கூடினர். தாவீதும் ஆகீஷுடன் நடந்தான். வெளியே பார்க்கும்போது தாவீது ஒரு பெலிஸ்திய ராஜாவின் நம்பிக்கையை பெற்றது போல் தோன்றியது. ஆனால் பெலிஸ்திய அதிபதிகள் அமைதியாயிருக்கவில்லை. அவர்கள் இஸ்ரவேலை நினைத்தார்கள். அவர்கள் பாடல்களை நினைத்தார்கள். அவர்கள் கொலியாத்தை நினைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த எபிரெயன் எங்களோடு போருக்கு வரக்கூடாது. ஆகீஷ் தாவீதுக்காக பேசினான். ஆனால் அந்த ஆளுநர்கள் சம்மதிக்கவில்லை. ஆகையால் தாவீது திருப்பி அனுப்பப்பட்டான். சிக்லாக் நோக்கி. முதலில் அது நிராகரிப்பைப் போல இருந்தது. அது அவமானமாகத் தோன்றியது. அது மூடிய கதவாகத் தோன்றியது. ஆனால் அந்த மூடிய கதவிலேயே தேவனின் இரக்கம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாகப் போராடி தாவீது உயர தேவன் அனுமதிக்கவில்லை. இன்னும் ஒரு சமரசமான இடத்தில் இருந்தபோதும் தேவன் அவனைக் காத்துக் கொண்டிருந்தார். சில சமயம் கர்த்தர் நம்மை நிறுத்துவதன் மூலம் காக்கிறார். சில சமயம் அவர் இல்லை என்று சொல்கிறார். ஏனெனில் நாம் காணாத ஆபத்தை அவர் காண்கிறார். தாவீது உலகத்திலிருந்து கௌரவமில்லாமல் வெளியேறினான். ஆனால் தேவனுடைய பாதுகாப்போடு வெளியேறினான். நம்முடைய இரட்சிப்புக்காக வானம் இல்லை என்று சொல்ல முடியும். இங்கே கர்த்தர் வருங்கால ராஜாவை அமைதியாகக் காத்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேலை துரோகம் செய்து உண்மையான ராஜா உயரமாட்டான். அதிகாரம் 30. தாவீதும் அவன் ஆட்களும் சிக்லாக்கு திரும்பியபோது அவர்கள் சமாதானத்தைச் சந்திக்கவில்லை. அவர்கள் சாம்பலைச் சந்தித்தார்கள். நகரம் எரிந்துவிட்டது. அவர்களுடைய குடும்பங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தன. அமாலேக்கியர் அவர்களைப் பிடித்து எடுத்துச் சென்றிருந்தார்கள். தாவீதும் அவன் ஆட்களும் அழுதார்கள். அவர்களுக்கு மேலும் அழ வல்லமையில்லாத வரை அழுதார்கள். பிறகு துக்கம் கசப்பாயிற்று. தாவீதைக் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள். இது அவன் வாழ்வியல் மிகவும் இருண்ட தருணங்களில் ஒன்று. ஆனால் தாவீது ஒரு பரிசுத்தமான காரியம் செய்தான். அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னைத் திடப்படுத்திக் கொண்டான். அவன் முதலில் பதட்டத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. அவன் முதலில் குற்றஞ்சாட்டவில்லை. அவன் முதலில் தேவனை நோக்கித் திரும்பினான். பிறகு அவன் கேட்டான், நான் இந்த படையைத் துரத்திப் போவேனா? கர்த்தர் தெளிவாக பதிலளித்தார், துரத்து. நீ நிச்சயமாக அவர்களை அடைவாய். அனைத்தையும் மீட்டுக் கொள்வாய். அதுவே இந்த அதிகாரத்தின் இதயம். தாவீது நகர்வதற்கு முன் கர்த்தரை நாடினான். பாதையில் கர்த்தர் உதவியையும் கொடுத்தார். மறிக்கவிடப்பட்டிருந்த ஒரு எகிப்திய ஊழியன் எதிரியின் முகாமுக்கு வழிகாட்டியாக மாறினான். சிறியதாகத் தோன்றியது தீர்மானகரமானதாக மாறியது. பின்னர் தாவீது அமாலேக்கியரைத் தாக்கினான். அனைத்தையும் மீட்டுக் கொண்டான். மனைவிகள் மீட்கப்பட்டார்கள். மகன்களும் மகள்களும் மீட்கப்பட்டார்கள். உடைமைகள் மீட்கப்பட்டன. ஒன்றும் குறையவில்லை. பின்னர் தாவீது கிருபையையும் காட்டினான். சோர்ந்திருந்த ஆட்களை ஆசீர்வாதத்திலிருந்து விலக்க சிலர் விரும்பினர். ஆனால் தாவீது அதை அனுமதிக்கவில்லை. வெற்றியை கர்த்தரே தந்தார். ஆகையால் ஆசீர்வாதம் பகிரப்பட்டாக வேண்டும். வாழ்க்கை உடைந்து போகும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிகாரம் 30 கற்பிக்கிறது. முதலில் கர்த்தரை நாடு. நகர்வதற்கு முன் கேள். சாம்பலிலும் அவரை நம்பு. தேவன் மீட்க நினைப்பதை அனைத்தையும் மீட்டுக்கொள்ள அவர் இன்னும் வல்லவர் என்பதை நினைவில் கொள். அதிகாரம் 31. பின்னர் கதை இருளில் செல்கிறது. பெலிஸ்தியர் கில்போவா மலையில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போரிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடிப்போனார்கள். சவுலின் மகன்கள் விழுந்தார்கள். யோனத்தான் விழுந்தான். அபினாதாப் விழுந்தான். மல்கிசுவா விழுந்தான். பின்னர் போர் சவுலை வந்தடைந்தது. வில்லாளர்கள் அவனை மோசமாக காயப்படுத்தினர். அவன் தன் ஆயுதக்காரனிடம் வாளை எடுத்து தன்னை குத்தச் சொன்னான்.
ஆனால் அவன் பயந்தான். ஆகையால் சவுல் தன் வாளின் மேல் விழுந்தான். ஆயுதக்காரன் சவுல் இறந்ததைப் பார்த்ததும் அவனும் தன் வாளின் மேல் விழுந்தான். அன்றே சவுலும் இறந்தான். அவன் மகன்களும் இறந்தார்கள். அவன் வீட்டாரும் நியாயத்தீர்ப்பின் பாரத்தில் விழுந்தார்கள். மறுநாள் இன்னும் அதிக அவமானம் வந்தது. பெலிஸ்தியர் உடல்களைக் கண்டார்கள். சவுலின் தலையை வெட்டினார்கள். அவன் கவசத்தை உரித்தார்கள். அவன் உடலை பேத்சான் மதிலில் தொங்கவிட்டார்கள். இது மிகவும் வேதனையான முடிவு. சவுல் இப்படியாக ஆரம்பிக்கவில்லை. அவன் அழைப்புடன் ஆரம்பித்தான். அவன் வாய்ப்புடன் ஆரம்பித்தான். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டும் அபிஷேகம் செய்யப்பட்டும் இருந்தான். ஆனால் பயம் விசுவாசத்தை மாற்றியது. பெருமை கீழ்ப்படுதலை ஒதுக்கியது. உள்ளிருந்த சிதைவு வெளியே தெளிவாகத் தோன்றியது. இருந்தாலும் இந்த அதிகாரத்தில் இன்னும் ஒரு சிறிய கௌரவ ஒளி இருக்கிறது. யாபேஷ் கிலெயாத் மக்கள் சவுல் ஒரு காலத்தில் தங்களுக்கு செய்ததை நினைத்தார்கள். ஆகையால் அவர்கள் இரவில் எழுந்தார்கள். உடல்களை இறக்கினார்கள். மரியாதையுடன் அடக்கம் செய்தார்கள். முதல் சாமுவேல் துக்கத்தில் முடிகிறது. எச்சரிக்கையில் முடிகிறது. சிதைந்து போன ராஜ்யத்தில் முடிகிறது. ஆனால் அது நம்மை இன்னும் சிறந்த ராஜாவை ஏங்கச் செய்கிறது. சவுலுக்கு அப்பால் தாவீது நிற்கிறான். தாவீதுக்கு அப்பால் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். சவுல் பாவத்திலும் மரணத்திலும் விழுந்தான். இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு இடங்கொடுக்காமல் அதை எதிர்கொண்டார். மரணத்தால் வெல்லப்படாமல் அதை எதிர்கொண்டார். வெற்றியோடு உயிர்த்தெழுந்தார். ஆகையால் கடைசி வார்த்தை துக்கம் மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பும் ஆகும். சவுல் சென்ற வழியில் நீ தள்ளிச் செல்லாதே. தேவன் பேசும்போது இருதயத்தை கடினப்படுத்தாதே. விழாத ராஜாவை நம்பு. மனித ராஜ்யங்கள் சிதைகின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றென்றும் நிலைத்திருக்கிறார்.